நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க ஆண்டி, டிவில ஒரு நியூஸ பார்த்தேன். உங்க மருமக குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிருக்காங்க. நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. டிவியில வந்த நியூஸ வச்சு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? என் மருமகளை அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறியா? நீ சொல்றத நான் நம்பவே நினைக்கிறியா? இல்ல, ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என் மருமகளுக்கு அந்த மாதிரி போதை பழக்கம் எல்லாம் இல்லைன்னு. டிவி காரங்களுக்கெல்லாம் வேற என்ன வேலை? ஒண்ணும் இல்லாத விஷயத்த கூட பெருசு பண்ணி தானே காட்டுவாங்க. பெருசா சொல்ல வந்துட்டா. இதை என்ன நம்ப சொல்றியா? இங்க பாருங்க ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதோட என்னை விட அதிகமா இத பத்தி யாருக்கு தெரியும்? செய்தி பரவனா அசிங்கம் தான் ஆகும். ஆனா உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த டிவி காரங்க எப்பவுமே இப்படிதான். உண்மையை பொய்யாக்குவாங்க, சாதாரண சின்ன விஷயத்த பெருசாக்குவாங்க. இதனால உங்க ஃபேமிலிக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கலாம். நிறைய கஷ்டங்களை தாங்குற நிலைமை கூட ஏற்படலாம். இங்க பாருங்க ஆண்டி, இந்த விஷயம் பொய்ன்னு உங்களுக்கே தெரியும், அங்கிளுக்கும் தெரியும், எனக்கும் அந்த விஷயம் தெரியும். ஆனா ஹைதராபாத்ல போலீஸ் அகாடமிக்ல இருக்க ஆபீசர்ஸா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆபீசர் சார் சந்தியாவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் இது செஞ்சதுக்காக கடுமையான தண்டனை கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா 8 மணி நேரத்துக்கு கஷ்டப்படுற மாதிரி கடுமையான ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. என்ன உளறிட்டு இருக்க நீ? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எந்த ஜென்மத்து பகைய நீ தீர்க்க பாக்குற? உனக்கு அந்த போலீஸ் அகாடமி அப்புறம் அந்த ஆபீசர் அம்மா பத்தி எல்லாம் என்ன தெரியும்? கேக்குறல்ல, சொல்லு. ஏன் மருமகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கா? இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ஒருவேளை அது உங்களுக்கும் அங்கிளுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எந்த 2 நாள் உங்க மருமக அந்த தண்டனையை அனுபவிக்கிறாங்களோ அந்த தேதியில தான் நீங்க கல்யாணம் வச்சிருக்கீங்க. அப்புறம் உங்க மருமக லீவ் கேட்டு இருந்தாங்கல்ல, அதையும் ஆபீசர் சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பொய் சொல்லாத. இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யா? உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? என்ன உளறிட்டு இருக்க? இதெல்லாம் உண்மையா இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா ஏன் சந்தியா முதல்ல எனக்கு தான் போன் பண்ணி சொல்லிருப்பா. இல்ல, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அது சரி, இப்பதான் எனக்கு புரியுது. நீ கொண்டு வந்த டேங்கர்ல இருந்து தானே நாங்க எல்லாரும் தண்ணி எடுக்கிறோம். இந்த பிள்ளையார் தெருவுல இருக்கிற எல்லாரும் உன்னை எதிர்த்து நின்னு உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதனால தானே என்னையும் என் குடும்பத்தையும் பழிவாங்க நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என் மருமக சந்தியா அவளோட ஒரே நாத்தனாரோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவா. நீ பொய்ய உண்மையாக்கணும்னு முயற்சி பண்ணாத. நீ வேற என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லிக்க. இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களால நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். ஆனா கடந்த காலத்தை நான் என்னைக்கும் மறந்துட்டேன். அதோட என்னை பத்தி உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீங்களே சொல்லுங்க, நான் ஏன் உங்ககிட்ட வந்து பொய்யான தகவலை சொல்லணும்? ஒருவேளை அப்படியே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இந்தாங்க போன். நீங்க வேணா சந்தியாக்கு போன் பண்ணி கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். உன்ன மாதிரி பொய் பித்தலாட்டக்காரி சொல்ற விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்னோட எதிரிய கூட நான் நம்புவேன். ஆனா நீ சொல்றத நான் துள்ளி கூட நம்ப மாட்டேன். நீங்க வாங்க போலாம். நமக்கு வேற வேலை வெட்டி இல்லையா என்ன? நாம எல்லாருக்கும் சவிதாவோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கல. இங்க பாருங்க, போதும்
நான் எதையும் கேட்கறதா இல்ல. பெருசா பேச வந்துட்டா. சந்தியா, ராதா, ஒரு குட் நியூஸ். ஆனா எப்படி நடந்ததுன்னே தெரியல. ஆனா அந்த ஆள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம நிரபராதின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. நியூஸ் பேப்பர்ல நம்ம மேல தப்பு இல்லைன்னு எழுதிட்டாங்க. நம்ம மேல எந்த தப்புமே இல்லாதப்ப நமக்கு எதுக்கு தண்டனை? ஐ திங்க் ஆபீசர் சார்ட்ட நம்ம உடனே போய் பேசணும். அதான் சரி. சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்தேன்னு தெரியுமா? நீங்க அங்க என்ன செஞ்சீங்கிறதுக்காகவோ இல்ல தப்பா நடந்துகிட்டீங்கிறதுக்காகவோ இல்ல. நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்ததுக்கான காரணம், நீங்க ஒரு ஆபீசரா இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷங்க மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கீங்க. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னால பொறுத்துக்கவே முடியாது. எங்களுக்கு உங்க பனிஷ்மெண்ட்னால எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா ப்ளீஸ் சந்தியாவை மன்னிச்சிடுங்க. அவளோட லீவ் அப்ளிகேஷனை சாங்ஷன் பண்ணுங்க. ஆபீசர் ராதா, இந்த அகாடமியோட ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆர்கியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. இங்க பாரு என் அன்பான நாத்தனாரே, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? புகுந்த வீட்டுல நீ கலக்க போற. இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க போன உடனே நீ எப்படி எல்லாம் இருக்க போறியோ தெரியல. ஆனா நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா சவிதா? நான் எப்பவுமே பாபா கிட்ட உனக்காக வேண்டிக்கிட்டே தான் இருப்பேன். பாவம், நீ எப்ப பார்த்தாலும் இந்த கையில கிரீம் பவுடர் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தல்ல. நீ அங்க போனதுக்கு அப்புறமும் உன்னோட கைக்கு எதுவும் ஆகாம இருந்தா அதுவே எனக்கு போதும். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் சவிதாக்கு வராது மீனாட்சிக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. திலீப்போட அம்மா அப்பா சவிதாவை ரொம்ப அன்பா பாத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம திலீப்க்கு சவிதா லட்சத்துல ஒருத்தியாச்சே. பிரீத்தி, நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது என்ன? நான் வந்து சொல்லட்டுமா சவிதா? இந்த அன்பெல்லாம் மாமியார் கிட்ட கண்டிப்பா ஒத்து போகாது. நீ வீட்டு வேலை செய்யலன்னு வச்சுக்கோ, 2 நாள்ல நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவா, அவ்வளவுதான். மீனாட்சிக்கா, நான் சவிதாக்கு ஒன்னும் தப்பா சொல்லி கொடுக்கலையே. இந்த அன்பு எல்லாமே சவிதாக்கு ஒரு சொத்து தான். ஆனா நம்ம சவிதா அங்க போய் துணி துவைப்பா பாத்திரம் தேய்ப்பா நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை அவளுக்கு வராது. சவிதா, உன்னோட அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதாவது நானும் மோகனும் சேர்ந்து உன் கல்யாணத்துக்கு பரிசா நாங்க ஒரு வாஷிங் மிஷின் கொடுக்கலான்னு இருக்கோம். வாஷிங் மிஷின்? தேங்க்யூ 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 அண்ணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சிக்கா, நீங்க உங்களோட ஒரே நாத்தனாருக்கு என்ன கல்யாண பரிசு கொடுக்க போறீங்க? ஆமா மீனாட்சி அண்ணி, என் கல்யாணத்துக்கு நீங்க என்ன தர போறீங்க? இங்க பாருங்கக்கா, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க சவிதாக்கு மைக்ரோவேவ் ஓவன் பிரசன்ட் பண்ணுங்க. நீங்க சொன்னது செம்ம ஐடியா அண்ணி. ஐயோ கடவுளே, மைக்ரோவேவ் வேணா. எனக்கு தெரியும் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஆனா சமையல் எல்லாம் சவிதாக்கு ரொம்ப சுலபமாயிடும்ல. ஒரு 20-25,000 தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்கக்கா, இவ உங்களுக்கு ஒரே செல்ல நாத்தனார். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வாய்ப்பு இனிமேல் கிடைக்க போதா என்ன? நீங்க கரெக்டா சொன்னீங்க அண்ணி. என்ன மீனாட்சி அண்ணி, வாங்கி தருவீங்கல்ல? இல்ல 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 இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்ம கையால சமைச்ச சாப்பாட்டை நம்ம எல்லாருக்கும் பரிமாறும் போது அப்ப நமக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படும் பாரு, அது எதுலயும் வராது. ஐயோ, அந்த மிஷின்ல ஆகாரத்தோட சத்து எல்லாமே போயிடும், எல்லாமே வீணா போயிடும் சவிதா. மீனாட்சி அண்ணி, இப்படி சாக்கு சொல்றதுக்கு பதிலா நேரடியா சொல்லலாம்ல. மைக்ரோவேவ் கொடுத்துட்டா உங்க உயிரே போயிடும்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சவிதா. உன்னோட கல்யாணத்துக்கு அண்ணி கணக்கு பார்த்து தான் எல்லாத்தையும் பண்ணுவேனா என்ன சொல்லு? பிரீத்தி அண்ணி, உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு. தேங்க்யூ. அண்ணி, எனக்கு போன் வருது, ஒரு நிமிஷம்.
பிரீத்தி, இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அன்பை இப்படிதான் காட்டணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ இப்பதான் பார்லர் திறந்திருக்க, 4 காசு சேர்க்கிற வழியை விட்டுட்டு தேவையில்லாத செலவெல்லாம் இங்க பாருங்க பண்ணாத. மீனாட்சிக்கா, இது மோகனும் நானும் எடுத்த முடிவு. இது உங்களால எதுவும் மாத்த முடியாது. இங்க பாருங்கக்கா, போன வருஷம் ராக்கி பண்டிகை எப்போ நடந்தது நான் மறக்கல. அந்த நேரத்துல எங்க கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால எங்களை எப்படி கேலி பண்ணீங்க? இங்க பாருங்கக்கா, இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. எனக்கு உழைக்கவும் 4 காசு சம்பாதிக்கவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க உங்களோட ஒரே செல்ல நாத்தனாருக்கு கல்யாண பரிசா என்ன கொடுக்க போறீங்க? நல்ல வேலை பண்ண சரோஜா. அந்த பொண்ணு பேச்ச கேட்காம இருந்தியே. அட, சபிதா சந்தியாவோட ஒரே நாத்தனாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல நடக்கிற கடைசி கல்யாணம். நம்ம சந்தியா வர்றேன்னு சொன்னா கண்டிப்பா வருவா. வா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரோஜா, நீ அந்த பொண்ணு கவிதா சொன்னதை நம்பிட்டியா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இப்பவே சந்தியா கிட்ட பேசணும். ஃபோன் போடுங்க. சரி, அங்க போன் இருக்கு. என்னாச்சு? லைன் கிடைச்சதா? மணி அடிக்குது. இது நம்ம ஒரு நம்பர் மாதிரி இருக்கே. ஹலோ அம்மா சந்தியா. மாமா, சொல்லுங்க மாமா. நீங்க எந்த நம்பர்ல இருந்து கால் பண்றீங்க? அது வந்து சந்தியா, என்கிட்ட உண்மையை சொல்லு. அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்துக்காக உனக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சிருக்கா? ஏன் பேசாம இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது உண்மைதான். ட்ரைனிங் ஆஃபீஸர் சந்தியாக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த ஆபீசர் அம்மா என்ன தண்டனை கொடுத்தாங்க? அது நாங்க 2 நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு தொடர்ந்து வேர்வை சிந்தி உழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 8 மணி நேரத்துக்கு கடுமையான ட்ரைனிங்கை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேற என்ன சொல்லுமா? என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்டனையை என்னைக்கு நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க? அந்த தண்டனை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான். அத்தை, சவிதாவோட கல்யாணம். எந்த 2 நாள் உங்க மருமக தண்டனையை அனுபவிக்கணுமோ அந்த 2 நாள் தான் உங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கீங்க. நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது சவிதாவோட கல்யாணத்துக்கு வரதுக்கு உனக்கு லீவ் கிடைக்காது. ஆமாத்த. உங்க மருமக லீவ் கேட்டிருந்தாங்கல்ல, அதையும் அந்த ஆபீசர் சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கேக்குறீங்கல்ல, நான் முழு முயற்சி எடுக்கிறேன்.
உங்களால வர முடியாதா? நான் உனக்கு வாக்கு தரேன். என்னோட வேலை நிச்சயமா இந்த வீட்டு பொறுப்புகள்ல இருந்து என்னைக்குமே தப்பி நடக்காது. இங்க பாருங்க ஆண்டி. இப்ப நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நான் ஒண்ணு பொய் சொல்லி உங்களை தொல்லை பண்ணல. நீ என்கிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்னை விட்டு விலகியே இரு. இது ஏன் வீட்டுல பிடிச்சிருக்கிற நெருப்பு. அதுல நடக்க போறதும் நான் தான், அதை அணைக்க போறதும் நான் தான். ஆண்டி, கடைசியா ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க ஆண்டி. ஆண்டி, இந்த நெருப்புல எரிய போறது உங்க கைதான். ஆனா இன்னொரு கையும் இருக்கு. அதை எரிய விடலாமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த நெருப்பை நீங்க சரியான நேரத்துல அணைக்கலனா அந்த நெருப்பு உங்க பொண்ணோட வாழ்க்கையும் அணைக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ உங்களால இத பார்க்க முடியும்னு தோணல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உங்களால உங்க மருமகளுக்கு பெஸ்ட் கேடி டிராஃபியை வாங்கி தர முடியுமா? அந்த டிராஃபி தான் அவங்களுக்கு இந்த ஊர்ல போஸ்டிங்க வாங்கி தரும். உங்களுக்கே நல்லா தெரியும், சந்தியா அந்த சைக்கிள் ரேஸ்ல 18வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாது. மத்த எல்லா போட்டியிலையும் அவ ஒன்னும் அவ்வளவு நல்லா செய்யல. இந்த நிலைமையில அவளுக்கு டிராஃபி கிடைக்க வாய்ப்பே இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்க மருமகளை குறை சொல்லல. ஆனா அந்த ஃபயரிங் போட்டியில கூட அவங்களோட குறி தப்பிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் கோட்டை விட்டாங்கன்னா அந்த பெஸ்ட் டிராஃபி அடையிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஊர்ல போஸ்டிங் கிடைக்காது. உங்க மனசுல இருக்க பெரிய ஆசையே இதுதான். உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? சொல்லு. இங்க பாருங்க ஆண்டி, நான் அரசியல்ல இருக்கேன். பெரிய தலைவியா இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது சுலபமான வேலை. செய்தியை மாத்தி சொல்றதோ இல்ல மாத்துறதோ எங்களுக்கு கஷ்டமான வேலை ஒன்றும் இல்ல. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாது. நான் சந்தியாவையும் உங்க ஃப்ரெண்ட்ஸையும் எந்த தப்பும் பண்ணலன்ற நியூஸை போட சொல்லிட்டேன். வேணும்னா நீங்களே கேட்டு பாருங்க. இங்க பாருங்க ஆண்டி, இதெல்லாம் செய்யற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் பவர் இருக்கு. நான் நினைச்சேன்னா சந்தியா என்ன பண்ணிருந்தாலும் சரி, என்னால அவளுக்கு அந்த பெஸ்ட் டிராஃபியை வாங்கி தர முடியும். அவங்களோட போஸ்டிங்கையும் நம்ம ஊர்லயே வாங்கி தர முடியும். இங்க பாருங்க, இந்த காலத்துல ஆளுங்களை தெரிஞ்சா பல வேலையை முடிக்கலாம். இந்த ஊர்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்காங்க. நீங்க சொல்றது மட்டும்தான் பாக்கி. என்னால அவங்க கிட்ட சந்தியாக்காக பேச முடியும் ஆண்டி. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் என் சந்தியாவை பத்தி இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சுயநலம் இல்லாம எதையும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா இதுல உனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். போதும், உன்னோட பெருமையை பத்தி சொன்னதெல்லாம் போதும். நீ நேரடியா விஷயத்துக்கு வா. அப்பதான் நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறேங்கிற சாயம் வெளுக்கும். உனக்கும் எனக்கு அப்படி ஒண்ணும் எந்த உறவும் இல்லையே. இல்ல ஆண்டி, நமக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டுடுச்சு.
நான் விருப்பத்தை சொன்னேன். ஆண்டி, என்னோட விருப்பம் எல்லாம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்க இந்த வெறுப்பு தீந்துடணும் ஆண்டி. கடந்த காலத்துல நடந்த விஷயம் எல்லாம் மறந்துருங்க. நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிடுங்க ஆண்டி. மன்னிப்பா? அதுவும் உனக்கு? எனக்கு தெரியும் ஆண்டி. இப்போ உங்க மனசுல என் மேல வெறுப்பு தான் இருக்கு. ஆனா நான் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன் ஆண்டி. நீங்க உங்க மனசுல இருக்க அழுக்க தொடச்சிடுங்க. ஏன்னா இதுல எனக்கு மட்டும் லாபம் இல்ல, கண்டிப்பா உங்களுக்கும் லாபம் இருக்கு. அதான் நம்ம 2 பேரும் நினைச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஆண்டி, உங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்காக உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணும், அதனால உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பிள்ளையார் கோவில் தெருவில் எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டேன். அதனால என்னோட பேர் ரொம்ப கெட்டு போச்சு. ஒருவேளை நீங்க எனக்கு ஓட் பண்ணலனா பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்க யாருமே எனக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். நான் உங்ககிட்ட கேட்குற உதவி ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்க எல்லார் முன்னாடியும் என்னை மன்னிச்சிடுங்க. அப்பதான் என்னோட கெட்ட பேர் போகும். நீங்க எனக்காக ஓட்டு போட்டீங்கன்னா இங்க இருக்க எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க ஆண்டி, அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வாக்கு தரேன். நான் என்னோட முழு பவரையும் யூஸ் பண்ணி நான் உங்க மருமகளுக்கு பெஸ்ட் ட்ராஃபியை வாங்கி தரேன். அப்புறம் அவங்களோட போஸ்டிங்க நம்ம ஊர்லயே கிடைக்கிற மாதிரி வாங்கி தரேன்.